கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் அன்னை மரியாவினுடைய திருப்பெயர் நாளை கொண்டாடுகின்றோம். இது திருச்சபையினுடைய திருவழிபாட்டு கால அட்டவணையிலே விழா என்று இடம்பெறவில்லை. விருப்பம் இருந்தால் இதை கொண்டாடலாம் என்று சொல்லி நமக்கு ஒரு குறிப்பையும் கொடுத்திருக்கின்றார்கள். இருந்தாலும் அன்னையினுடைய திருப்பெயர் என்பதை பற்றி நாம் ஆழமாக சிந்திப்பது சால பொருத்தமாகும் என்பதனால் இன்றைய நாளிலே அன்னையினுடைய பெயர் மரியா என்பதை நாம் போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நினைவு கூர்ந்து நாம் கொண்டாடுகின்றோம். அவர் பெயர் மரியா. அன்புக்குரியவர்களே, இந்த பெயர் எவ்வளவு முக்கியமானது, மேலானது என்பதை விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், பெயர் என்று சொல்வது ஒரு ஆளை குறிக்கிறது. பெயர் என்று சொன்னால் அந்த ஆள் தன்மையை குறிக்கிறது, அவருடைய வரலாற்று பின்னணியை குறிப்பிடுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, பெயர் என்று சொல்வது இன்றைக்கு நாம் வைப்பது போல கம்ப்யூட்டரில் போய் நெட்டில் பார்த்து என்னென்ன பேர் எங்கெங்கே கிடைக்க முடியுமோ எல்லாத்தையும் ஒரு முடிச்சு போட்டு அதில் ஸ்பெல்லிங், உண்மையான ஸ்பெல்லிங், கரெக்டான ஸ்பெல்லிங், அதில் ஏதாவது ஒரு ஏவை சேர்த்து, ஏனென்றால் நியூமராலஜி இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வைத்து பெயர் கொடுக்கின்றோம், பெயர் வைக்கின்றோம். ஆனால் யார் இந்த புனிதருடைய நாளிலே இந்த குழந்தை பிறந்திருக்கிற இந்த குழந்தைக்கு இந்த பெயரை வைப்பேன் என்று ஒரு காலத்திலே வைத்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு 60 வயது 50 வயது ஆட்களுக்கெல்லாம் இப்படித்தான் பெயர் இருக்கும். ஆனால் இன்றைக்கு பலவிதமான பெயர்கள், இந்து பெயர்கள் கூட நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது. நாம் எதையும் சொல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, இது அவர்களுடைய விருப்பம். எதற்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, பெயர் வைப்பது என்பது இன்றைக்கு ஒரு ஃபேஷன் என்பது ஆகிவிட்டது. ஆனால் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே பெயர் வைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மேலான ஒரு செயலாக, வரலாற்று அவர்களுடைய நிகழ்வாக இருந்தது. எனவே தான் பெயர் என்பது அவரை குறிக்கின்ற ஒரு அடையாளமாகவே அமைந்தது. இயேசு என்னும் பெயரை இட்டார்கள். இது ஆண்டவரே வெளிப்படுத்திய ஒன்று. அந்த குழந்தைக்கு இந்த பெயரைத்தான் வைக்க வேண்டும் என்று இறைவனை முன்னறிவித்த ஒன்று. இயேசு என்று சொன்னால் அவர் மீட்பர் என்று பொருள். அவர் நம்மை மீட்கப் போகிறார், சேவியர் என்று பொருள். அன்புக்குரியவர்களே, இப்படியாகத்தான் பழைய ஏற்பாட்டிலே பெயர் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. அந்த பெயரை யார் வைத்தார்கள் என்று சொன்னால் குழந்தையினுடைய தந்தை. எனவே தான் திருமுழுக்கு யோவானுடைய அந்த பிறப்பிலே பார்க்கின்றோம், இவனுக்கு என்ன பெயரை வைப்பது இந்த குழந்தைக்கு என்று கேட்டபொழுது எல்லோரும் முழித்தார்கள். தாய் சொன்னால் யோவான் என்று வையுங்கள் என்று சொல்லி, இருப்பினும் கடைசியாக தந்தை என்ன சொல்கிறாரோ அதைத்தான் வைத்தார்கள். அந்த வகையிலே அவருடைய பெயர் யோவான் என்று அவர் எழுத, அவர் கட்டவிழ அவர் இறைவனை புகழ்ந்தார். அவருக்கு யோவான் என்று பெயரிட்டார்கள். அவர் திருமுழுக்கு கொடுத்து இயேசுவினுடைய வருகையை அறிவித்ததனால், தயாரித்ததனால் அவருக்கு திருமுழுக்கு யோவான் என்ற ஒரு அடைமொழியையும் சேர்த்து திருமுழுக்கு யோவான், ஜான் த பேப்டிஸ்ட் என்ற பெயரை கொடுத்தார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, பெயர் என்பது ஒரு ஆளை குறிக்கிறது, அவருடைய பின்னணியை குறிக்கிறது. இன்றைக்கு இருப்பது போல அந்த பெயர்கள் எல்லாம் ஃபேஷன் நேம்ஸ் இல்லை என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், அன்னை மரியாளுடைய பெயர். இந்த பெயருக்கு என்ன பொருள்? இந்த பெயருக்கு மொழி அளவிலே அல்லது அன்னை மரியாளுடைய வாழ்வின் அளவிலே பல பெயர்கள், இந்த பல பொருட்களை, அர்த்தங்களை நாம் கண்டுகொள்ளலாம். முதலிலே பாருங்கள், இந்த மேரி, மரியாள் என்ற அந்த பெயருக்கு, இந்த வார்த்தைக்கு மிரியம் என்று பொருள் கொள்ள வேண்டும். மிரியம் என்று சொன்னால் அழகு. இந்த அழகு என்பது அன்புக்குரியவர்களே வெளிப்புற அழகு அல்ல. இன்றைக்கும் கூட இஸ்ராயல் நாட்டிலே அழகான பிள்ளைகள், பெண்கள் இருக்கிறார்கள் என்பது உலகறிந்த ஒன்று. அன்புக்குரியவர்களே, இட்டாலியன்ஸ் என்பவர்கள் அந்த ஐரோப்பிய நாடுகளிலே அவர்களுக்குத்தான் அந்த அழகு சேர்ந்தது என்று சொல்வார்கள். ஆனால் இயல்பாக இந்தியாவில் கூட நம்முடைய பிள்ளைகள் அழகாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பியூட்டி பார்லர்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சான் பாரு, அங்கே போய் சேர்த்து அப்பி கொண்டாந்து
அது 1 மணி நேரத்தில் கரைஞ்சிரும், 2 மணி நேரத்தில் கரைஞ்சிரும். அதுக்குள்ளே தாலியை கட்டணும், அதுக்குள்ளே மாலை மாற்றணும், அதுக்குள்ளே பூசையை முடிக்கணும் அப்படின்னு. கரைஞ்சி போகிற சேத்தை எதுக்கு பூசிக்கிட்டு அசிங்கமாக வந்துக்கிட்டு தேவையில்லாத ஒன்றை இன்றைக்கு நாம் இயல்பாக இருப்பதை சேர்த்து அழகை கெடுக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான், அழகான பிள்ளைகள் தான். பன்னி கூட பாருங்கள், அந்த பன்னி குட்டியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். குரங்கு குட்டியை கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். கடவுளுடைய படைப்பு அது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அழகு என்பதை அன்னை மரியாளுடைய பெயர் என்பது நமக்கு காட்டுகிறது. மிரியம் என்று சொன்னால் அழகு. இந்த அழகு வெளிப்புற அழகு அல்ல, மாறாக உட்புற அழகு. அது என்ன உட்புற அழகு என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, அருள் நிறைந்தவரே வாழ்க. இதுதான் கடவுள் வானதூதர் வழியாக அவருக்கு சொன்ன வாழ்த்து. இந்த வாழ்த்தில் நாம் என்ன பார்க்கின்றோம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, அருளே நிறைந்து இருக்கின்றார். இதுதான் அழகு. அக அழகு, உட்புற அழகு, தூய்மை அழகு. அது அன்னை மரியாளுக்கு முழுமையாக பொருந்தும், வேறு எவருக்கும் முழுமையாக பொருந்தாது. இன்றைக்கும் பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் ஜென்ம பாவத்தோடு தான் பிறக்கிறது. ஆனால் அன்னை மரியா பாவம் இல்லாமல், பாவ மாசு இல்லாமல் தன்னுடைய கற்பத்திலேயே அன்னையின் வயிற்றிலே உற்பவித்தார் என்பதனால் அழகுக்கு மேல் அழகு அன்னை மரியாள் தான். அந்த அழகுக்கு இணை எவரும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. எனவே தான் அழகோவியமே அன்னை மரியே என்று நாம் இன்றைக்கும் அந்த அன்னையை போற்றுகிறோம். மிரியம் என்ற வார்த்தைக்கு அழகு என்று பொருள். இந்த அழகு எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் வெளிப்புற அழகு அல்ல, மாறாக அருளின் அழகாக, அருளின் நிறைவாக அன்னை மரியாவுக்கு ஆண்டவரே கொடுத்த அழகு என்பதனால் மிரியம், மரியா என்ற வார்த்தை என்ற பெயர் அன்னை மரியாளுக்கு பொருத்தமாக இருக்கிறது. இரண்டாவதாக பாருங்கள், மரியா என்ற இந்த வார்த்தைக்கு இரோனிமஸ் அவர்தான் தொடக்க காலத்திலே விவிலிய பேர் அறிஞராக இருந்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, கடல் இருக்கிறது, அது கடவுளை போன்றது. ஏனென்றால் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரையை நாம் பார்க்க முடியாத வகையிலே இருப்பதைத்தான் கடல் என்று சொன்னார்கள். எனவே தான் திபேரியா கடல், கலிலேயா கடல். அது உண்மையா கடலா? இல்லை, அது கடலே கிடையாது. அது ஒரு பெரிய ஏரி தான், கெனசரேத் ஏரி, எல்லாம் ஒன்று தான். இந்த ஏரியில் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரையை நாம் பார்க்க முடியாது, அவ்வளவு பெரிய ஒரு ஏரியாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, கடல் போன்று வெள்ளம், கடல் போன்று தண்ணீர் அங்கே நிற்பதை பார்க்கின்றோம். எனவே கடல் என்ற பெயரை எதற்கு வைத்தார்கள் என்று சொன்னால், கரை காணாத ஒரு நீர்த்திரள் என்பது கடல் என்று பொருள்படும். கடவுளும் அப்படித்தான். அவரை வரையறுக்க முடியாது, வரையறை இல்லாத, வரையறுக்க முடியாத, அனைத்தையும் கடந்து நாம் பார்க்கின்ற ஒரு உண்மையாக என் உள் இருப்பவராக இருப்பவர் தான் கடவுள். எனவே கடல் போன்று கடவுள் இருக்கின்றார், ஒரு துளி போன்று அன்னை மரியா இருக்கின்றார். எனவே கடலின் துளி என்று இரோனிமஸ் அன்னை மரியாவுடைய பெயருக்கு அர்த்தத்தை கொடுக்கிறார். அகுஸ்தினார் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், மீட்பின் தைலம், அனாயிண்டிங் ஆயில் என்ற அந்த வார்த்தையை அந்த அன்னை மரியாளுடைய பெயருக்கு சேர்த்து கொடுக்கின்றார். காரணம் என்ன? அந்த மீட்பு என்பது அன்னை மரியாளுடைய பிறப்பில் தான் அது தொடங்குகிறது. அன்னை மரியா ஒருவேளை பிறக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு எப்படி பிறந்திருப்பார்? கடவுளுக்கு தெரியும் ஆண்டவர் இயேசுவை எப்படி அனுப்ப வேண்டும் என்று. ஆனால் கடவுள் முன்குறித்து வைத்த அந்த திட்டத்திலே அன்னை மரியாள் தான் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுக்க வேண்டும் என்றால், அன்னை மரியாளுடைய பிறப்பு என்பது எவ்வளவு சிறப்பு மிக்கதாக இருக்கிறது, அந்த நபர், அந்த பெயர் எவ்வளவு பொருத்தமாக அமைந்திருக்கிறது. எனவே மீட்பின் தைலம் என்ற ஒரு அடைமொழியை அல்லது ஒரு அர்த்தத்தை அந்த பெயருக்கு சேர்த்து கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இப்படியாக அன்னை மரியாவுக்கு ஏராளமான அர்த்தங்களை அந்த பெயருக்கு நாம் சூட்டலாம். இருப்பினும் இந்த விழா எப்படி நம்முடைய வரலாற்றிலே இடம்பெற்றது, நம்முடைய வழிபாட்டிலே அது தொடங்கியது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஏறக்குறைய 15ஆம் நூற்றாண்டிலிருந்து ஒரே சண்டையின் சச்சரவும் தான். ஏனென்றால் இந்த 15ஆம் நூற்றாண்டிலே புதிய புதிய இடங்களை கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்கள். இந்த புதிய இடங்களை கண்டுபிடித்தவுடன் என்ன செய்கின்றார்கள்? உனக்கு எனக்கு என்று பல நாட்டுக்காரர்கள் போட்டி போட்டு கொள்கிறார்கள். எனவே சண்டை என்பது சாதாரணமாக நடப்பதாக இருந்தது.
ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிராக சண்டையும் பலவிதமான போர்களும் மூழ்கின்ற நேரம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே துருக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன செய்கின்றார்கள்? கிறிஸ்துவர்கள் இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் தொல்லை கொடுக்கின்றார்கள், அவர்களோடு போர் தொடுக்கின்றார்கள், பலவிதமான சண்டை சச்சரவுகளை உண்டாக்குகின்றார்கள். இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே தான் போலந்திலே ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் என்ன செய்கின்றான்? தனக்கு ஒரு படையை அவன் தயார் செய்து கொண்டான். அந்த படையிலே அன்னை மரியா என்ற பெயரை அந்த படைக்கு பெயர் வைத்தான். அன்னை மரியாளுடைய பெயரிலே நான் செல்கிறேன் என்று அன்னை மரியாளுடைய வல்லமையை பெருமையை உணர்ந்தவராக அந்த அரசன் அந்த துருக்கிய படையை எதிர்கொள்கின்றான், வெற்றி கொள்கின்றான். அந்த வெற்றியை எல்லோரும் கொண்டாடுகின்றார்கள். 1683 அந்த ஆண்டிலே இந்த ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. ஆனால் ஏறக்குறைய அதற்கு முன்பாகவே 1500 அன்னை மரியாளுடைய பெயரை போற்றுகின்ற பழக்கம் இருந்தது. ஆனால் இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகுதான் அப்பொழுது இருந்த திருத்தந்தை 11ஆம் இன்னசென்ட் என்று சொல்லக்கூடிய பாப்பரசர் இன்றைய நாளில்தான் அந்த வெற்றி கிடைத்தது என்பதனால் இன்றைய நாளை அன்னை மரியாளுடைய பெயரினுடைய நாளாக நாம் கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தார். ஆனால் 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கத்திலே அதை மாற்றி அமைத்து இந்த விழாவை எடுத்துவிட்டார்கள். நம்முடைய மறைந்த திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் மீண்டுமாக இதை சேர்த்து இருக்கின்றார்கள், இதை கொண்டாட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். எனவே நம்முடைய திருப்பலி புத்தகத்திலே இதற்கென்று சிறப்பாக ஒரு நாளையும் அமைத்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளுடைய பெயர் வரலாற்றிலே இப்படி நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாளுடைய பெயர் விவிலியத்திலே நாம் இப்படி பார்க்கின்றோம். அன்னை மரியாளுடைய பெயர் எத்தனை அர்த்தங்களை நமக்கு கொடுக்கிறது என்பதை பார்க்கின்றோம். எது எப்படி இருந்தாலும் எனக்கு அன்னை மரியா யார் என்பதை நாம் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால் ஒரே பதில்தான் வரும். என்னுடைய தாய், என்னுடைய அம்மா, எனக்கு அவர் மேலான ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றவர் என்பதுதான். தாயை விட சிறந்தது இந்த உலக உறவு எதுவுமே கிடையாது. தாய்க்கு இணையாக எதையுமே நம்ம வைக்க முடியாது, எந்த ஒரு ஆளையும் நாம் நிறுத்த முடியாது. எனவே தான் இந்த தாய் அன்னை மரியா என்ற மிகப்பெரிய ஒரு பேற்றையும் பெருமையும் பெற்றிருக்கின்றார் என்பதை உணர்ந்து மரியா என்ற பெயரை நாம் அடிக்கடி பயன்படுத்துவோம், உச்சரிப்போம். மரியே வாழ்க என்பதை நாம் அன்னை மரியாளுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு உச்சரிப்போம், உரைப்போம். அன்னை மரியா நமக்கு துணையாக இருப்பார், நம்மை வழிநடத்துவார். ஆமென்.